ஆண்டவர் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் சோத்திரத்தையும் நன்றியும் செலுத்துகிறேன். இம்மட்டும் நடத்தி வந்த தேவன் இனியும் நம்மளை நடத்த வல்லவராக இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் கிருபை மாறாத தேவன் நம்மோடு இருந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் அன்பான தேவ ஜனமே, இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து போவதற்கு முன்பாக ஒரு விசை நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே மெய் சோதரிக்கிறோம், எங்கள் ராஜாவே மெய் சோதரிக்கிறோம், ராஜாதி ராஜாவே மெய் சோதரிக்கிறோம், கர்த்தாவே மெய் சோதரிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் நல்ல நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய மகத்துவத்தின் கரங்களும் தெய்வ கரங்களும் தெய்வீக கரங்களும் எங்களோடு இருக்கட்டும். நீ தொடர்ந்து வழி நடத்தி பாதுகாத்து ஆசீர்வதியும். ஆகவே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காய் இந்த வேலையிலே ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு யாவரோடும் நீ பேசுவீராக. உடைய மகிமையின் கரங்களும் கிருபையின் கரங்களும் யாவரோடும் கூட இருந்து வழிநடத்தி காத்துக்கொள்ளும், ஆசீர்வதித்தருளும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கு ஒருவருக்கே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, இந்த நாள் நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொண்டிருக்கிற பகுதி சங்கீதம் 92ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இந்த சங்கீதத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம். பரிசுத்த ஓய்வு நாளிலே பாடக்கூடிய ஒரு பாட்டாக இந்த சங்கீதத்தை வைத்திருக்கிறார்கள். ஏன் பரிசுத்த ஓய்வு நாளில் ஆலயத்தில் கூடி வர வேண்டும், எதற்காக நாம் ஆராதனையில் பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால், அந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கூடி வரப்படும் பொழுது ஒரு புதிய அபிஷேகத்தோடும் ஒரு புதிய வல்லமையும் பெற்றுக்கொள்வதற்காக, அதற்காக தான் ஓய்வு நாளை கர்த்தர் ஆசரியுங்கள் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். இந்த நாள் காலகட்டங்களிலே நாம் இப்படியாய் தேவனுடைய ஆலயத்திலே கூடி வந்து ஆராதிக்க முடியாத ஒரு காலகட்டங்களாக இருந்தாலும், இந்த நேரங்களிலும் நாம் இப்படியாய் வீடுகள் தோறும் நம்ம கூடி ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நம்ம அதிலே கடந்து வரட்டும். இந்த வேளையிலும் கூட நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 92ஆம் சங்கீதம் 10ஆவது வசனத்தை. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் அன்பான தேவ ஜனமே, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர். தேவன் நமக்கு ஒரு கொம்பை கொடுத்திருக்கிறார். அந்த கொம்பு என்று சொல்லப்படுவது அதிகாரத்தை குறிக்கிறது. தேவனுடைய அதிகாரத்தை குறித்து கொண்டிருக்கிறது. இதிலே ஆங்கில வேதாகமத்திலே, இங்கு தமிழ் வேதாகமத்திலே காண்டாமிருகத்தின் கொம்பை குறிக்கிறது. ஆங்கில வேதாகமத்தில் பார்க்கப்படும் பொழுது காட்டு எருதுகளின் கொம்பை குறிக்கிறது. என் அன்பான தேவ ஜனமே, காண்டாமிருகத்தின் கொம்பு ஒற்ற கொம்பாக இருந்தாலும் அது மிகுந்த பலன் உள்ளதாக இருக்கிறது, மிகுந்த வலிமை உள்ளதாக இருக்கிறது. அந்த கொம்பு எதற்காக தேவன் ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கு கொம்பு கொடுத்திருக்கிறது? தன்னை வேட்டையாட வருகிற எதிரியாக இருக்கிற சத்துருக்களை மேற்கொள்வதற்கு, அந்த சத்துருக்களை மேற்கொண்டு முட்டி மோதி கிழித்து எறிவதற்கு தேவன் கொம்பை கொடுத்திருக்கிறார். தன்னை இரையாக கொள்ள வேண்டும் என்று சொல்லி, தன்னை அழிக்க வேண்டும் என்று சொல்லி எந்த ஒரு மிருகம் வந்தாலும் சரி, எந்த ஒரு மிருகங்கள் வந்தாலும் சரி, அந்த மிருகத்தை அடித்து கிழித்தறிவதற்காக தான் தேவன் பலத்தை கொடுத்திருக்கிறார். தேவன் தன்னுடைய வல்லமையை கொடுத்திருக்கிறார். அந்த கொம்பு அவர்களுக்கு மிகுந்த ஒரு பாதுகாப்பு. அதே போல கர்த்தருடைய பிள்ளையாக நமக்கு தேவன் ஒரு பலத்தை கொடுத்திருக்கிறார், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். கொம்பை போல, காண்டாமிருகத்துக்கு கொம்பை கொடுத்தது போல, காட்டு எருதுகளுக்கு கொம்பை கொடுத்தது போல தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதிகாரம் என்கின்ற ஒரு கொம்பு இருக்கிறது. எதற்காக அந்த அதிகாரம்? சத்துருக்கள் மேல் அதிகாரம், சாத்தானின் மேல் அதிகாரம். நமக்கு விரோதமாய் மறைமுகமாய் நேரடியாய் எழும்புகிற அந்தகார வல்லமைகளை அழித்தெறிவதற்கு, அவன் நுகங்களை முறிப்பதற்கு, அவருடைய ஆயுதங்களை முறியடிப்பதற்கு தேவன் நமக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார். அதற்காக தான் ஆண்டவர் நமக்கு காண்டாமிருகத்துக்கு ஏற்ற ஒற்ற பலத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் வாழ்க்கையிலே பல விதத்திலே சத்துருக்களால் நீங்கள் நசுக்கப்பட்டிருக்கலாம், பலவிதமான போராட்டங்களிலே இருந்திருக்கலாம், பலவிதமான குழப்பங்களிலே இருந்திருக்கலாம். யார் என்னை விடுவிக்க முடியும்? யார் எனக்கு சுகம் தர முடியும்? யாரிடத்திலே நான் போவேன் என்று சொல்லி நீங்கள் கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இதோ கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக அந்த வார்த்தையை அனுப்பி கொடுத்திருக்கிறார். தேவன் உங்களை வெறுமையாய் விடவில்லை. தேவன் விலையேற பெற்ற இரத்தத்தில் உங்களுக்கு விலைக்கரையான
கிரயமாய் கொடுத்து மீட்டெடுத்திருக்கிறார் அல்லவா? அந்த மீட்பை அதோடு விட்டுவிடவில்லை. நமக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்து நமக்கு மிகுந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார், மிகுந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், தேவ பலத்தை கொடுத்திருக்கிறவராக இருக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் நமக்கு, என் தேவன் நமக்கு காண்டாமிருகத்துக்கு ஏற்ற ஒற்றை பலத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார், அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எப்படி மிருகங்கள் தன்னை வேட்டையாட வரப்படும் பொழுது எதிரியாக வருகிற மிருகங்களை குத்தி கிழித்தெறிகிறதோ, அதே போல உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற அந்தகார வல்லமைகளை, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருவின் வல்லமைகளை, சாத்தானின் கிரிகளை அழித்தறிவதற்கு தேவன் பலத்தை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற மாந்திரிக கிரிகளை, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருவின் கிரிகளையும் எல்லாம் அழித்தறிவதற்கு தேவன் பலத்தை கொடுத்திருக்கிறவராக இருக்கிறார். என் அன்பு சகோதரனை சகோதரியே, இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வல்லமை நம்மேல் அளவில்லாமல் இறங்கி கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு எதிரிட்டிருக்கிற சத்துருக்களை பார்த்து சொல்லுங்கள், சத்துருவே, இதோ கர்த்தர் எனக்கு காண்டாமிருகத்துக்கு ஏற்ற ஒற்றை பலத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார், எனக்கு ஒரு கொம்பு கொடுத்திருக்கிறது, எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தோடு வருகிறேன், அந்த தேவ பலத்தோடு நான் வருகிறேன். என்னை நீ மேற்கொள்ள பார்க்கிறாயா? என்னை மேற்கொள்ள முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் என்னில் இருக்கிற இயேசு பெரியவராக இருக்கிறார். அவர் எனக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். என் பிள்ளை என்னை காட்டும் பெரிய காரியம் செய்வான் என்று சொல்லியிருக்கிறார். அந்த பெரிய காரியத்தை செய்வதற்கு, சத்துருக்களை அழிப்பதற்கு, அவன் ராஜ்யத்தை அழிப்பதற்கு, உங்களுக்கு விரோதமாய், உங்கள் சுகத்துக்கு விரோதமாய், உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய், உங்கள் பிசினஸுக்கு விரோதமாய், உங்கள் வேலை ஸ்தலத்துக்கு விரோதமாய், உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய், உங்கள் சமாதானத்துக்கு விரோதமாய், உங்களுடைய சரீர சுகத்துக்கு விரோதமாய் எழும்புகிற அத்தனை சத்துருக்களையும் இன்றைக்கு முறியடித்து போடுவதற்கு தேவன் உங்களுக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா! தேவன் பலத்தை கொடுத்திருக்கிறவராக இருக்கிறார். என் அன்பு சகோதரனே, நீங்கள் கலங்கி போக வேண்டியதில்லை, நீங்கள் தவிக்க போக தேவையில்லை. ஐயோ, என்னை திக்கற்றவராய் விட்டுவிட்டாரா என்று சொல்லி, யாரும் எனக்கு உதவி இல்லையா என்று சொல்லி நீங்கள் கலங்காதீர்கள். உங்களோடு இருக்கிறார். நீங்கள் முழங்கால் படிக்கிட்டு நீங்கள் ஜெபித்து பாருங்கள். கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் ஜெபித்து பாருங்கள். ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் எழும்புகிற, எனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற அந்த சத்துருக்கள், எனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற அந்தகார வல்லமைகள், இதை எல்லாம் முறியடித்து போடுவதற்கு எனக்கு பலத்தை கொடுமா ஆண்டவரே, எனக்கு நீங்கள் பலத்தை கொடுமா ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிங்கள். தேவன் உங்களுக்கு பலத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அன்பு சகோதரனே சகோதரியே, தேவனுடைய பிரசன்னம் உங்களை நிரம்பி வழிய செய்கிறதாக இருக்கிறது. அதுதான் அழகாய் சொல்கிறேன், என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்தி புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஒரு புதிய அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த காலங்களிலே கர்த்தருக்கு தெரியும், இப்பொழுது நமக்கு புதிய புதிய அபிஷேகம் தேவைப்படுகிறது, ஒரு புதிய வல்லமை தேவைப்படுகிறது. ஏன் இன்றைக்கு காலகட்டங்களிலே சத்துருக்கள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது, அவன் வல்லமை கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. இனம் கண்டு அழிப்பதற்கு, நமக்கு விரோதமாய் மறைமுகமாய் நேரடியாய் எழுப்புகிற அந்தகார வல்லமைகள் அழிப்பதற்கு தேவன் நமக்கு காண்டாமிருகத்தின் ஒற்றை பலத்தை கொடுத்து அந்த கொம்பையை எண்ணெயினால் அபிஷேகித்துக் கொண்டிருக்கிறார். எண்ணெயினால் அபிஷேகித்துக் கொண்டிருக்கிறார். தாவீதுக்கு ஆண்டவர் சாமுவேலோடு பேசுகிறார், சாமுவேலே, கொம்பை எடு, கொம்பிலே நீ எண்ணெயினால் நிரப்பி கொண்டு போய் தாவீதை அபிஷேகம் பண்ணு. தாவீதை அபிஷேகம் பண்ணி கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை கொண்டு வர போகிறது. ஆடு மேய்த்து அழைத்து தெரிந்து கொண்டிருந்த தாவீது, யார் நான், என் வாழ்க்கை முடிந்து போய்விட்டதோ, இப்படியேதான் என் காலங்கள் என்று சொல்லி கலங்கி தவித்த தாவீதுக்கு கர்த்தர் ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலத்தில் தேவன் சாமுவேலை கொண்டு அபிஷேகித்திருக்கிறார். என் அன்பு சகோதரனே, அதே போல எலியாவிடத்தில் ஆண்டவர் சொன்னார், எலியாவிடத்தில் போய் நீ தைலத்தை நீ நிரப்பி கொண்டு போய் என்ன செய், இப்பொழுது புறப்பட்டு போய் நீ 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ணி, உன் ஸ்தானத்தில் ஒரு தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணி என்று சொல்லி எலிஷாவை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். தேவ ஜனமே, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் மேல் ஒரு அபிஷேகத்தை கொடுக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருவின் நுகங்களை முறிப்பதற்கு, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற அந்தகார வல்லமைகளை முறிப்பதற்கு, நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் பலப்பட முடியாதபடி ஆவிக்குரிய வாழ்க்கையை தோல்வி கொண்டு வருகிறதா, அந்த சத்துருக்களை முறியடிப்பதற்கு தேவன் இன்றைக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். சங்கீதக்காரன் தாவீது 23ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, என் சத்துருக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி, என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி, என் தலை ஆண்டவரே தகப்பனே, என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி, ஆண்டு என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது.
என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அங்கு அழகாய் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை பாருங்க, என் சத்துக்களுக்கு முன்பாய் நீங்கள் எந்த இடத்தில் நீங்கள் வெட்கப்பட்டிருக்கிறீர்களோ, எந்த இடத்திலே நீங்கள் அவமானப்பட்டீர்களோ, எந்த இடத்திலே நீங்கள் சத்துக்களால் நீங்கள் அவமானப்பட்டு வேதனைப்பட்டு நிந்தித்து உங்கள் ஆஸ்தியெல்லாம் இழந்து நீங்கள் சமாதானத்தை இழந்து சுகத்தை இழந்து எந்த இடத்தில் வெட்கப்பட்டிருக்கிறீர்களோ அதே இடத்துலதான் தேவன் உங்கள் தலையை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அங்கேதான் உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்த போகிறார். வேறு எங்கோ கிடையாது. என் அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களுக்கு உங்கள் சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அனுதினமும் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து செவியுங்கள். அனுதினமும் தேவ சமூகத்திலே காத்திருந்து, ஆண்டவரே எனக்கு விரோதமாய் எழுப்புகிற ஆயுதங்கள், எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வாட்டாதே போகட்டும். எனக்கு விரோதமாய் ஆண்டவரே ஊழல் தகப்படே ஒரு வழியாய் எழுப்பி வருகிறவன், எங்களுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் எழுப்பி வருகிறவன் 7 வழியாய் இயேசுவின் நாமத்தில் முறிந்தோடிட்டு விட்டு சொல்லி செவியுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறவராக இருக்கிறார். அந்த பலன் உங்களோடு இருக்கிறது, அந்த வல்லமை உங்களோடு இருக்கிறது. எந்த தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் வெறுமையாய் விட்டுவிடவில்லை. ஏதோ அழைத்தார், ஏதோ கூப்பிட்டார், ஏதோ அபிஷேகித்து நம்மளை விட்டு விட்டுவார் என்று சொல்லி நினைத்து விடாதீர்கள். உங்களுக்கு ஒரு பூரண அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரு புதிய அபிஷேகம், ஒவ்வொரு நாளும் புதிய அபிஷேகத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஏன் இந்த கடைசி காலங்களிலே, இந்த எழுப்புதல் காலங்களிலே உங்களை கொண்டுதான் ஒரு பெரிய காரியம் செய்ய போகிறார். உங்களை கொண்டுதான் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறார். அதற்காக தான் ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய எண்ணெய் உங்கள் மேல் இன்றைக்கு ஊற்றப்பட போகிறது. சங்கீதக்காரன் தாவீது சொன்னது போல, என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. நான் எந்த இடத்துல வைக்கப்பட்டனோ, எந்த இடத்துல நீங்கள் கேவலப்பட்டீர்களோ, எந்த மனிதனுக்கு முன்னால், எந்த மனுஷிக்கு முன்னால், எந்த பிள்ளி சோனித்தினால், எந்த சத்துருக்களால், எந்த குட்டிச்சாத்தானினால், எந்த மறி தாவியினால், எப்படிப்பட்ட பல கிரிகளினால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களோ அதே சத்துருக்களை உன் தேவன் உனக்கு பாதபடியாக்கி போடுகிற காலம் இது. சாத்தானின் தலையை நெசிக்கு உங்களுக்கு பாதபடியாக்கி போடுகிற காலம் இது. அன்பு சகோதரனே, இதுதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லியிருக்கிறார். உங்களை ஒரு புது எண்ணெயினால் உங்கள் தலை எண்ணெயின் அபிஷேகிக்க போகிறார். புதிய அபிஷேகம். கர்த்தருடைய சமூகத்திலே நின்று ஜெபித்து பாருங்கள். ஆவியானவர் நம்மை அனுதினமும் அபிஷேகிக்கிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியின் வல்லமை நம்மேல் அளவில்லாமல் இறங்கி வர நம் பாத்திரம் நிரம்பி வழிய அந்த அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கப்படும் பொழுது நமக்கு எதிரிட்டு இருக்கிற சத்துருக்கள்லாம் உங்களை பார்த்து நடுநடுங்க போகிறது. உங்களுக்கு விரோதமாய் எழுப்புகிற ஆயுதங்கள் எல்லாம், உங்களுக்கு விரோதமாய் எழுப்புகிற அந்தகார வல்லமைகள் எல்லாம், உங்களுக்கு விரோதமாய் எழுப்புகிற சத்துருவின் வல்லமைகள் எல்லாம் இனி உங்களை கண்டு நடுநடுங்க போகிறது. இந்த கடைசி காலங்களிலே என் தேவனுடைய அபிஷேகம் உங்கள் மேல் அளவில்லாமல் ஊற்றப்படுகிற காலம் இது. ஊற்றப்படுகிற காலம் உங்களுக்கு விரோதமாய் எழுப்புகிற எஷேலுடைய ஆவிகளை அளிக்கிற காலம், உங்களுக்கு விரோதமாய் எழுப்புகிற அந்தகார வல்லமைகள் அளிக்கிற ஒரு காலம். என் அன்பு சகோதரே சகோதரி, கலங்கி போய்விடாதீர்கள். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது. உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நீங்கள் கலங்கி தவிக்காதீர்கள். உங்களுக்கு ஒரு புதிய அபிஷேகம் கடந்து வருகிறது. ஒரு புதிய அபிஷேகத்துக்குள்ளாய் உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போய் இருக்க வேண்டாம். நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு விளவெடுத்தில் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஒரு பாதிப்பில் இருந்தாலும் சரி, நீங்கள் அபிஷேகம் பெற முடியவில்லை. என் அன்பு சகோதரனே, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பரிசுத்தமாய் வாழ முடியாதபடி உங்களோடு சத்துரு போராடி கொண்டிருக்கிறதா? பல விதத்திலே போராடி கொண்டிருக்கிறதா? இன்றைக்கு அந்த உங்களோடு போராடி கொண்டிருக்கிற அந்த சத்துருக்களை, உங்களை தீட்டுப்படுத்த நினைக்கிற சத்துருக்களை, உங்களை வேதனைப்படுத்துகிற சத்துருக்களை இன்றைக்கு என் தேவன் அழித்தறிய இதோ உங்கள் மேல் அளவில்லாத ஒரு அபிஷேகத்தை என் தேவன் ஊற்ற வல்லவராக இருக்கிறார். அவருடைய சமூகத்திலே காத்திருந்து செபியுங்கள். அவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபியுங்கள். ஆண்டவரே, இந்த அபிஷேகம் போதாது, இந்த அபிஷேகம் போதாது. என் தலையை ஆண்டவரே புதிய எண்ணெயினால் அபிஷேகம், என் பாத்திரம் நிரம்பி வழியக்கூடிய அபிஷேகத்தை என் மேல் ஊற்றும் ஆவியானவர் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் சமூகத்திலே காத்திருங்கள். உங்களை பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கைக்கு கர்த்தர் கொண்டு போக போகிறார். உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்ய போகிறவராக இருக்கிறார். அநேக ஜனங்களை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போகிறார். நீங்கள் இதுவரையில இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு என் வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கவில்லை,
என்னை இதுவரை நான் ஒரு அபிஷேகத்தை பெற முடியவில்லை, இதுவரை நான் யாருடைய உதவியாவது தேடிதான் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், யாராவது வந்துதான் எனக்கு உதவி செய்து ஜெபிக்கிறார்கள் என்று சொல்லி கலங்கி தவிக்கிற அன்பு சகோதரனே சகோதரி, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் மேல் ஒரு அளவில்லாத ஒரு அபிஷேகத்தை ஊற்றப் போகிறார். நீங்கள் உள்ளதால் நீங்கள் ஜெபித்து உங்களுக்கு விரோதமாக இருக்கிற அத்தனை ஆயுதங்களை முறியடித்து போடுகிறார். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. அன்பு சகோதரனே, இந்த நாளிலும் கூட தேவன் உங்களுக்காக இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். காண்டாமிருகத்துக்கு ஏற்ற வெள்ளத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கொம்பை போல என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்தி இன்னைக்கு உங்களை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். உங்களுக்கு அதிகாரத்தினால் உயர்த்தி வைத்திருக்கிறார். தேவ பெலத்தினால் உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். நீ சத்துரு உங்களை கண்டு நடுநடுங்க போகிறது, சாத்தான் உங்களை கண்டு நடுநடுங்க போகிறார். உங்களுக்கு விரோதமாய் எழுப்புகிற மாந்திரிக கிரிகள், உங்களுக்கு விரோதமாய் எழுப்புகிற வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவியெல்லாம் இனி உங்களை கண்டு நடுநடுங்க போகிறது. ஏன் தெரியுங்களா? தேவன் காண்டாமிருகத்தின் உங்கள் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்தி வைத்து அந்த கொம்பை வெறுமையாய் விட்டு விடாதபடி அந்த கொம்புக்குள் ஒரு புதிய அபிஷேகத்தை, புதிய எண்ணெயை ஆண்டவர் ஊற்றியிருக்கிறார். அது கொழுந்து விட்டு எரிய போகிறது. ஒவ்வொரு கொம்புகளையும் ஒவ்வொரு வீடும் கர்த்தர் அக்கினியாய் கொழுந்து விட்டு எரிகிற காலத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் சோர்ந்து போய் விடாதீர்கள். கர்த்தருடைய அபிஷேகம் இதோ இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி உங்களை ஒரு புதிய பாதையிலே, ஒரு புதிய மகிமையிலே பிரவேசிக்க செய்ய போகிறது. ஆமென். அப்படியே நீங்க இருக்கிற இடத்திலே விழுந்தால் படியிடுவீர்களா? நண்பர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த வேத வசனத்தின் பிரகாரமாய் கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய், ஆண்டவர் தான் ஒரு புதிய அபிஷேகத்தை கொடுக்கும்படியாய், உங்கள் கொம்பை உயர்த்தும்படியாய், உங்களுக்கு கொடுத்திருக்கிற வல்லமையை உயர்த்தும்படியாய், உங்களை அபிஷேகிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். ஐயா, உமக்கு கொடாங்கொடி சோதரங்களையும் துதிகளையும் வழிகளையும் நாங்கள் நேரடிக்கிறோம். கர்த்தருடைய மகிமையின் அபிஷேகம் என் ஜனங்கள் மேல் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்றே இப்பொழுது ஆண்டவரே தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு அன்றே தகப்பனே அப்பா விழுந்தால் படியிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிக்காய் ஜெபிக்கிறேன். பெரியவர்களுக்காய், சிறியவர்களுக்காய், வாலிபர்களுக்காய், ஆண்டு தகப்பனே குழந்தைகளுக்காய் யாவருக்குமாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, யாரெல்லாம் ஆண்டவரே விளைவிடப்பட்டு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் சோர்வடைந்து போயிருக்கிறார்களோ, எங்களுக்கு இப்பொழுது இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தின் காலத்திலிருந்து விடுவிக்க ஒருவரும் கிடையாதா என்று சொல்லி, யார் எங்களுக்கு உதவி செய்வார் என்று சொல்லி கலங்கி நிற்கிறது சகோதர சகோதரிக்காய் ஜெபிக்கிறேன். இப்பொழுது ஆண்டவரே உடைய வல்லமையும் ஜனங்கள் மேல் இறங்கட்டும். ஆண்டவரே தகப்பனே, இவர்களுக்கு ஒரு கொம்பை கொடுப்பீராக. இவர்கள் கொம்பு ஆண்டவரை காண்டாமல் கொம்பை போல உயர்த்துவீராக. அந்த அதிகாரத்தினால் உயர்த்துவீராக. தேவ அதிகாரத்தை கொடுப்பீராக. சத்துருக்கள் மேல் அதிகாரம், சாத்தானின் மேல் அதிகாரம், இவர்களுக்கு விரோதமாய் எழுப்புகிற மாந்திரிக கிரிகள் மேல் அதிகாரம், குட்டி சாத்தானின் வல்லமை மேல் அதிகாரம், இவர்களுக்கு அன்றைய மன உளைச்சலை கொடுக்கிற சத்துருக்களை அழித்து போடுகிற அதிகாரம் அன்றைய இன்றைக்கு அன்றைய தகப்பனே, இவர்களுக்கு விரோதமாய் விளைவிடத்தை வியாதி கொடுக்கிற சத்துருக்களை மேற்கொள்ளுகிற ஒரு அதிகாரத்தை தேவையாண்டவரே, குடும்பத்திலே குழப்பத்தை ஏற்படுத்துகிற சத்துருக்களை மேற்கொள்ளுகிற அதிகாரம் வேண்டும் ஆண்டவரே. சமாதானத்தோடு வாழ முடியாதபடி அன்றைய தகப்பனே குடும்பத்திலே குழப்பத்தை கொடுக்கிற சத்துருக்களை அழித்து போடுகிற அதிகாரம் வேண்டும் ஆண்டவரே. அன்றைய தகப்பனே குடும்பத்திலே குடும்பத்துக்குள்ளாய் அன்றைய தகப்பனை வறுமையை கொண்டு வருகிற அந்தகார வல்லமைகளை அழித்தெறிகிற அதிகாரத்தை கொண்டு ஆண்டவரே. இவர்களுக்கு விரோதமாக எழுப்புகிற அத்தனை சத்துருக்களையும் அழித்தெறிகிற அதிகாரத்தை கொண்டு ஆண்டவரே. அதிகாரத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ அதிகாரத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தெய்வீக அதிகாரத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அதிகாரம் வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய மகிமை வேண்டும் ஆண்டவரே. என் பிள்ளை என்னை காட்டு பெரிய காரியம் செய்வார் என்று சொன்னீரே. அன்றே இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். அன்றே தகப்பனே, ஒவ்வொருவருக்கும் அந்த அதிகாரத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். சத்துருக்கள் நடுநடுங்கட்டும் ஆண்டவரே. இனி ஆண்டவரே தகப்பனே, ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே தகப்பனே ஒரு புதிய அபிஷேகத்தை கொடு. புதிய எண்ணெயினால் அபிஷேகியும் ஆண்டவரே. புதிய எண்ணெயினால் அபிஷேகியும் ஆண்டவரே. அந்த அபிஷேகம் ஜனங்கள் மேல் கடந்து வரட்டும். உம்முடைய மகிமை கடந்து வரட்டும் ராஜா. தேவ மகிமை கடந்து வரட்டும் ஆண்டவரே. தெய்வீக மகிமை கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஒரு புதிய அபிஷேகத்தோடு நிரம்பி பயன்படுத்தித்தார் ஒவ்வொரு மேலும் அன்றைய தகப்படி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேலும், அன்றைய சகோதர சகோதரிகள் மேலும், பெரியவர்கள் மேலும், குழந்தைகள் மேலும் அபிஷேகம் கடந்து வரட்டும்.
தெய்வீக பிரசன்னம் நிறைந்திருக்கட்டும் ஆண்டவரே. அந்த கூடாரத்துக்குள்ளே இப்பொழுது வல்லமை கடந்து போகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு கூடாரத்துக்குள்ளே இருந்து இருளைகளின் ஆவிகள், அந்தகார வல்லமைகள், வறுமையின் ஆவிகள், போராட்டத்தின் ஆவிகள், குழப்பத்தின் ஆவிகள், வியாதியை கொடுக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு கூடாரத்திற்கும் வெளியேறும்படியாக ஜெபிக்கிறோம். வல்லமை கடந்து போகட்டும் ஆண்டவரே. ஆவியானவரே, கர்த்தராகிய ஆவியானவரே, எம்மை நீர் அபிஷேகித்திருக்கிறீரே, உம்முடைய அபிஷேகத்தோடு நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தை ஒவ்வொரு கூடாரத்துக்குள்ளும் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு இருதயத்திலே சோர்வை அடைய செய்திருக்கிற சத்துக்கள், கிரிகள், நுகங்கள் முறிக்கப்பட்டு போகட்டும் ஆவியானவரே. இந்த வல்லமை அளவில்லாமல் இறங்கட்டும். அளவில்லாமல் ஜனங்கள் மேல் இறங்கி நிரம்பட்டும் ஆண்டவரே. இவர்கள் சத்துருக்களுக்கு முன்பாய் பந்தி ஆயத்தப்படுத்தும். இவர்கள் தலை எண்ணெயினால் அபிஷேகம். இவர்கள் பாத்திரம் நிரம்பி வழியட்டும், நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே. குடும்பத்திலே ஆசீர்வாதம் நிரம்பிருக்கும், சமாதானம் நிரம்பிருக்கும், சந்தோஷம் நிரம்பிருக்கட்டும். சரீர சுகத்திலே அடுத்த சரீரத்திலே சுகம் நிரம்பிருக்கட்டும். தெய்வீக ஆசீர்வாதம் நிரம்பிருக்கட்டும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தினார். உடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணித்து செபிக்கிறோம். காத்துக்கொண்டு ஆசீர்வதியும் ஐயா, ஆசீர்வதியும். அப்படியா இந்த வார்த்தையின் நிமித்தமாய் கர்த்தரின் ஜனங்களை ஆசீர்வதியும். அன்றே நான் அற்புதமான ஊழியக்காரன் கடமை செய்திருக்கிறேன். பல உம்மிடத்திலிருந்து கடந்து வருவதாக தேவ பிரசன்னம் இவர்களை நிரம்பி ஆசீர்வதிக்கட்டும். காத்துக்கொள்ளும். ஒரு குறையில்லாததை கர்த்தர் காத்துக்கொள்ளும். அன்று இந்த வாரத்தின் தேவைகளை எல்லாம் நிறைவாய் சந்தியும். ஒருவர் கூட குறை இருக்கக்கூடாது. ஜனங்களை போக்குவரலும் ஆசீர்வதி, கையிட்டு செய்கிற வேலையை ஆசீர்வதி. ஆண்டு தகப்பனே, ஒவ்வொரு தேவைகளை கர்த்தர் நிறைவாய் சந்தித்தவர். ஒவ்வொரு கோடாரத்தை ரத்த கோட்டைக்குள்ளாய் மூடி மறைத்துக் கொள்ளும். எல்லா தீமைகளுக்கு விலகி பாருங்கள், ஆசீர்வதி. எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களில் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகவாரங்கள் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ஈடியற்ற நாமத்தில் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பாராக. என் அன்பான தேவ ஜனமே, தொடர்ந்து நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் பயப்படாதீர்கள், கலங்காதீர்கள், திகையாதீர்கள். தேவன் உங்களோடு இருக்கிறார். இன்னைக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதுவரை உங்களை பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அனுபவத்துக்குள் வரவில்லை என்று சொன்னாலும் சரி, இன்றைய தினத்திலிருந்து இந்த வார்த்தையை பிடித்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களையும் இந்த பரிசுத்தாவியானவர் உங்களையும் நிரப்பி உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியம் செய்வாராக. தொடர்ந்து நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் சோத்திரத்தை நன்றி செலுத்தி வார்த்தை வரவேற்கிறேன். ஆசை இயேசுவின் மூலம். ஆமென்.